Good evening. APP class by TNPSC. அதில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா லா ஆஃப் எவிடன்ஸ் பார்க்க போறோம். லா ஆஃப் எவிடன்ஸ் ஏற்கனவே வந்து நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். இட் ஹேஸ் டோட்டலி 167 செக்ஷன்ஸ், 3 பார்ட் அண்ட் 11 சாப்டர் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெலவன்சி ஆஃப் ஃபேக்ட்ஸ் செக்ஷன் 55 வரைக்கும் இருக்கும். 2 சாப்டர் இருக்கும். சாப்டர் 1 இஸ் ப்ரிலிமினரி செக்ஷன் 1 to 4 and chapter 2 is of the relevancy of facts section 5 to 55. இதில் ஓரளவுக்கு நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன் ப்ரூஃப் பார்ட் 2 இஸ் வித் ரிகார்ட் டு ஆன் ப்ரூஃப். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 3ல ஆரம்பிக்கும், செக்ஷன் 56ல ஆரம்பிக்கும் ஆன் ப்ரூஃப். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 3 to சாப்டர் 6, சாப்டர் 3 to சாப்டர் 6 வந்து பார்ட் 2ல ஆன் ப்ரூஃப் அப்படிங்கிற வரும். செக்ஷன் 56ல ஆரம்பிச்சு செக்ஷன் 100 வரைக்கும் போகும். இது பார்ட் 2 ஆன் ப்ரூஃப். ஸோ ப்ரூஃப்னு சொல்லும்போது ஓரல் எவிடன்ஸ், டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல வரும். அடுத்து பார்ட் 3. பார்ட் 3 வந்து ப்ரொடக்ஷன் அண்ட் எஃபெக்ட் ஆஃப் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எவிடன்ஸ் ஆக்ட்ல லாஸ்ட் பார்ட். ஸோ இதில் வந்து சாப்டர் 7ல ஆரம்பிச்சு சாப்டர் 11 வரைக்கும் இருக்கும். நம்ம இதில் சாப்டர் 7 ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். சாப்டர் 7 இஸ் வித் ரிகார்ட் டு ஆஃப் த பர்டன் ஆஃப் ப்ரூஃப். நம்ம இதை ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இதில் தான் நம்ம இன்னைக்கு பார்ட் 3ல என்ன பண்ண போகிறோம், ஒரு பர்டிகுலர் சாப்டர் எடுத்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பார்ட் 3ல மொத்தம் எத்தனை சாப்டர் இருக்கு? 4 சாப்டர் இருக்கு. சாப்டர் 7, சாப்டர் 8, சாப்டர் 9, சாப்டர் 10 அண்ட் சாப்டர் 11. ஸோ இதில் நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தது வந்து சாப்டர் 7 ஆஃப் த பர்டன் ஆஃப் ப்ரூஃப். அதுக்கு அடுத்து இன்னைக்கு நம்ம சாப்டர் 8லேருந்து பார்க்க போகிறோம். சாப்டர் 8 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டாப்பல். ஸோ எஸ்டாப்பல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரெஞ்சு வேர்ட். இட் மீன்ஸ் டு ஷட் அப்படின்னு அர்த்தம். ஒரு மனிதர் ஒரு விஷயத்த சொல்லிட்டு திருப்பி அந்த விஷயத்த மாற்றி சொல்வதை என்ன பண்றது இல்லை, நீதிமன்றம் அனுமதிக்கிறது கிடையாது. அதுதான் வந்து எஸ்டாப்பல். அதுக்கான டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டாப்பல் அப்படிங்கிற இந்த சாப்டர் 8 கீழே மொத்தம் 3 செக்ஷன் இருக்கும். செக்ஷன் 115, 116 அண்ட் 117. ஸோ நார்மலாக எஸ்டாப்பல் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு நபர், ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் பார்ப்போம். செக்ஷன் 115 எஸ்டாப்பல் when one person has by his declaration, act or omission intentionally caused or permitted another person to believe a thing to be true and to act upon such belief, neither he nor his representative shall be allowed in any suit or proceeding between himself and such person or his representative to deny the truth of that thing அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா ஒரு நபர் தன்னுடைய செயல் மூலமாகவோ பை his act or by his omission or by his declaration has allowed or permitted another person to act on such omission, such act or such declaration, then in such case neither he nor his representative, ஒரு நபர் ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் பொருளை வாங்குறதுக்காக ஒரு நபரை அணுகிறோம். அந்த நபர் என்ன சொல்றாரு, அந்த பொருளை வாங்கிக்கலாம், அதுல எந்த ஒரு குறைபாடும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. நாளைக்கு இதே பொருள் சம்பந்தமாக ஒரு டிஸ்பியூட் வருது அப்படின்னா அப்போ அந்த டிஸ்பியூட்ல அந்த நபர் இந்த பொருள் வந்து குறைபாடு உடையது அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டை எடுக்க முடியாது. பிகாஸ் ஆஃப் ஹிஸ் டிக்ளரேஷன் தட் இட் இஸ் ஆஃப் சம் capacity that is good, a person has acted, believed it to be true and acted towards that transaction. அப்படி இல்லைன்னா அவர் அத்தகைய செயலில் ஈடுபட்டிருக்க மாட்டார். அதுதான் எஸ்டாப்பல் அப்படின்னு சொல்றது. எஸ்டாப்பல்னா டு ப்ரிவென்ட் ஆர் டு ஷட் த மவுத் அப்படின்னு கூட சொல்லலாம். சரியா? எஸ்டாப்பல் என்றால் இதுக்கு வந்து இல்லஸ்ட்ரேஷன் காமனா நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பார்த்திருப்போம். அந்த இல்லஸ்ட்ரேஷன் தான் இந்த எஸ்டாப்பல்ல கொடுத்திருப்பாங்க. என்னன்னா ஒரு நபர் தனக்கு உரிமம் இல்லாத ஒரு சொற்றை இன்னொருவர் வாங்குவதற்கு ஒரு காரணியாக இருக்கிறார். பிறகு சிறிது காலத்திற்கு பிறகு அந்த சொத்து அவருக்கு வந்து சேர்க்கிறது அப்படின்னு சொன்னா அத்தகைய சூழ்நிலையில் அந்த நபர் அந்த டிரான்சாக்ஷன் நடக்கும்போது அது என்னுடைய சொத்து கிடையாது, அதனால அந்த டிரான்சாக்ஷனை செட்டசைட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைக்க முடியாது. பிகாஸ் ஒன்லி டியூ டு திஸ் பர்சன்ஸ் ஆக்டிவிட்டி அனதர் பர்சன் பிலீவிங் இட் டு பி ட்ரூ ஆக்டட் அக்கார்டிங்லி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நபருடைய இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய கடமை சட்டத்துக்கு இருக்கு. அதுதான் செக்ஷன் 115 எஸ்டாப்பல். ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா this particular estoppel would act in any suit or proceeding
ஒன்லி பிட்வீன் தீஸ் டூ பார்ட்டிஸ் ஆர் இஸ் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு அர்த்தம். அப்ப இவர்களை தவிர்த்து வேறு மூன்றாவது நபருக்கு மத்தியில நடக்கக்கூடிய ஒரு வழக்கிற்கு இந்த 115 செக்ஷன் 115ங்கிற எஸ்டாப்பல் பொருந்தாது. இதுதான் செக்ஷன் 115 எஸ்டாப்பல். செக்ஷன் 116 அண்ட் 117 ஆர் கண்டினியூட்டி ஆஃப் எஸ்டாப்பல். 116 என்னன்னா எஸ்டாப்பல் ஆஃப் டெனன்ட் அண்ட் ஆஃப் லைசன்சி ஆஃப் அ பர்சன் இன் பொசிஷன் அப்படின்னு சொல்றாங்க. எஸ்டாப்பல் ஆஃப் டெனன்ட் அண்ட் ஆஃப் லைசன்சி ஆஃப் பர்சன் இன் பொசிஷன். அதாவது என்ன அர்த்தம்னா, ஒரு நபர் ஒரு வாடகைக்கு ஒரு இடத்திற்கு போகிறார். வாடகைக்கு போகும்போது ஒருவரை தன்னுடைய ஓனராக லேண்ட்லார்டாக ஏற்றுக்கொண்டு விட்டார் என்று சொன்னால், பிறகு அது தொடர்ச்சியாக இருக்கும் பொழுது அவர் என்ன ஸ்டாண்ட் எடுக்க முடியாது? he cannot deny the title, disputing that this person is not the my landlord. இவர் அந்த இடத்தின் ஓனர் அல்ல அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைத்தால் அது ஏற்புடையது கிடையாது. Because that relationship itself commences after agreeing that this person is a landlord and this person is a tenant. அதான் ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. அதே மாதிரி தான் ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, லைசன்ஸ் ஆஃப் அ பர்சன் இன் பொசிஷன். அப்போ ஒரு நபர் ஒரு பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியை லைசன்ஸ் எடுத்திருக்காரு. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாரை நடத்துறதுக்கு லைசன்ஸ் எடுத்திருக்காரு. அந்த லைசன்ஸ் எடுத்த நபர் ஒருத்தருக்கு சப் லைசன்சி மாதிரி கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஆஸ் பர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். அப்போ அந்த நபர் என்ன சொல்ல முடியாது? that licensee in possession cannot dispute the licensor license. அதுதான் வந்து செக்ஷன் 116. estoppel of tenant and of licensee of person in possession. No tenant of immovable property or person claiming through such tenant shall during the continuancy of the tenancy be permitted to deny that the landlord of such tenant had at the beginning of the tenancy a title to such immovable property, and no person who came upon any immovable property by the license of the person in possession thereof shall be permitted to deny that such person had a title to such portion of the at the time when such license was given அப்படின்னு சொல்றது. இதுதான் வந்து 116, that is with regard to immovable property. A tenant cannot make a claim against the landlord. அதே மாதிரி a person who has obtained possession from a licensee cannot dispute his license as per the rule of estoppel. Estoppel is a rule அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எஸ்டாப்பலுடைய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, it does not operate against a statute அப்படின்னு சொல்லுவாங்க. it does not operate against a statute-னா, say for example it is some provision of law says one thing, but அதை வயலேட் பண்ற மாதிரி ஒரு செயல் ஒருத்தருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ஒரு லா சொல்லுது, ஃபார் எக்ஸாம்பிள் நான் கண்டக்ட் பண்ண ஒரு கேஸை பத்தி உங்களுக்கு சொல்றேன். பார் கவுன்சில் ரூல்ஸ் என்ன சொல்லுதுன்னா, 10+12+ ஒரு டிகிரி முடிச்சாதான் ஒரு லா கோர்ஸை ஜாயின் பண்ணணும்னு சொல்லுது. பட் அந்த கவுன்சிலிங் டைம்ல அவங்க வெரிஃபிகேஷன் சரியா பண்ணாம என்ன பண்ணிடுறாங்க, 10+2 படிக்காம அந்த 12 இயர்ஸ் ஸ்கூல் எஜுகேஷன் படிக்காம ஒரு பிரைவேட் ஸ்டூடெண்ட் வந்து அவர் 12 இயர்ஸ் படிக்காம 10th அப்புறம் 11th படிக்காம டைரக்டா 12th வந்துடுறாரு. அந்த மாதிரி ஒரு நபருக்கு அட்மிஷன் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் ஃபர்தர் ஸ்க்ரூட்டினி அப்போ தெரிய வருது. ஸோ அப்போ அவரை வந்து காலேஜ் சேரும்போது அவரை வந்து என்ன பண்றாங்க, தடுக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ he cannot raise the claim of estoppel against a statute or against the act. இங்க ரெண்டு விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். estoppel is operating against a statute or act தான் சொல்றீங்க தவிர estoppel operates does not operate against a government அப்படின்னு நான் சொல்லல, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இது நீங்க எஸ்டாப்பல் பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நான் சொன்ன இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்டாப்பல் does not operate against a statute or act. சட்டத்திற்கு எதிராக எஸ்டாப்பல் ஆபரேட் ஆகாது. ஆனால் எஸ்டாப்பல் it does not mean estoppel does not operate against a government. ஆங்கிலோ ஆப்கான் ஏஜென்சின்னு ஒரு கேஸ் இருக்கு, ஆங்கிலோ ஆப்கான் ஏஜென்சி. இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு மானிய விலையில உள்ளன் ப்ராடக்டை இம்போர்ட் பண்ணி கொடுக்கும் காஷ்மீர்ல இருக்கிற ஒரு பர்சன்ஸ்க்கு, ஒரு கம்பெனிஸ்க்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல ஒரு ப்ராடக்ட்டை மேக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு சப்சிடியரியை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். கவர்மெண்ட் வந்து டியூரிங் தட் பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் என்ன பண்ணிடுவாங்கன்னா, அதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஆனா அந்த சப்சிடி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில இவங்க நிறைய ஆர்டர்ஸ் எடுத்திருப்பாங்க. அப்ப இந்த எஸ்டாப்பல் அப்ளை ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லும் போது கோர்ட் என்ன சொல்லணும்னா, திஸ் எஸ்டாப்பல் would apply to all persons immaterial whether it is a private person or a government person, but only criteria is it does not operate against a statute. அவ்வளவுதான். சட்டத்துல ஒரு விஷயம் சொல்லியிருக்கு, அதற்கு முரணாக ஒரு விஷயம் செய்யப்பட்டிருந்தால் அப்போ எஸ்டாப்பல் வந்து நீங்க சொல்ல முடியாது. சரியா? இதெல்லாம் வந்து பல விஷயங்கள் தொடர்புடைய ஒரு ஆஸ்பெக்ட். Then section 117, estoppel of acceptor of bill of exchange, bailey or
licensee. எப்படி செக்ஷன் 116 வந்து with regard to tenant and licensee of possession, அதே மாதிரி 117 வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா acceptor of bill of exchange, bailey or licensee. So bill of exchangeங்கிறது என்ன? So say for example check அப்படின்னு கூட ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ ஒரு நபர் ஒருத்தருடைய செக்கை வாங்கிட்டு we cannot dispute that he is not the drawer of the check அப்படிங்கிற ஸ்டாண்ட் எடுக்க முடியாது. அதே மாதிரி ஒரு பெய்லி வந்து ஒரு பெய்லர் கிட்ட இருந்து ஒரு பொருளை வாங்கிட்டு சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்ச் ரிப்பேர் பண்றதுக்காக ஒருத்தர்கிட்ட கொடுக்குறோம். வாட்சை ரிப்பேர் பண்ணி கொடுக்க வேண்டிய நேரத்துல அந்த பொருளை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெய்லி என்ன பண்ண முடியாது, மறுக்க முடியாது. அதே மாதிரி ஒரு லைசன்சி யாருக்கிட்ட இருந்து லைசன்ஸ் வாங்கியிருக்காரோ அந்த லைசன்ஸை மீறக்கூடிய செயலில் ஈடுபட்டுட்டு லைசன்ஸ் கொடுத்தது வந்து இஸ் நாட் என்டைட்டில்ட், அதனால நான் அதை ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லக்கூடாது. இதுதான் எஸ்டாப்பல் அப்படின்னு சொல்றது. எஸ்டாப்பல்னா டு ப்ரிவென்ட், பிகாஸ் ஒன் பர்சன் ஹஸ் அட்மிட்டட் சம்திங் பை ஹிஸ் ஆக்ட், declaration or omission, and based on that particular person's word believing to be a true, another person has acted upon அப்படின்னு சொன்னா later he cannot be allowed to dispute that. அதுதான் சரியா. It is based on the maxim one cannot approbate or reprobate at the same time னு சொல்லுவாங்க. One cannot blow both hot and cold at the same time அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவர் இப்படியும் அப்படியும் பேசுவதை கேட்பதற்கு இந்த நீதிமன்றத்திற்கு நேரம் கிடையாதுன்னு அர்த்தம். அதான் செக்ஷன் 117 சரியா. No acceptor of bill of exchange shall be permitted to deny that the drawer had authority to draw such bill or to endorse it, nor shall any bailey or licensee be permitted to deny that his bailor or licensor had, at the time when the bailment or license commenced, authority to make such bailment or grant such license. Explanation 1. The acceptor of bill of exchange may deny that the bill was really drawn by the person by whom it purports to have been drawn. If the bailey delivers the goods bailed to a person other than the bailor, he may prove that such person had a right to them as against the bailor அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ரெண்டு எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா பெட்டர்மெண்ட் ஆர் ஆன் பிஹாஃப் ஆஃப் ட்ரூத் யூ கேன் பி அலோட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் எக்ஸ்பிளனேஷன் 1 அண்ட் எக்ஸ்பிளனேஷன் 2. எக்ஸ்பிளனேஷன் 1 எக்ஸ்பிளனேஷன் 2. ஸோ இது வந்து சாப்டர் 8. சாப்டர் 9 வந்து அடுத்து நம்ம பார்க்க போறோம் ஆஃப் விட்னஸஸ். ஸோ அப்போ விட்னஸஸ் அப்படிங்கிற போது சாட்சியங்கள், யாரெல்லாம் சாட்சியம் அளித்தால் செல்லும், யாருடைய சாட்சியங்கள் செல்லாது அப்படிங்கிறது. ஸோ நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எவிடன்ஸ் ஆக்ட்ல என்னது பார்ட் 3 ப்ரொடக்ஷன் அண்ட் எஃபெக்ட் ஆஃப் எவிடன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். சாப்டர் 7 டு சாப்டர் 11. சாப்டர் 7 நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ சாப்டர் 8 பார்த்தோம். நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு சாப்டர் 9. சாப்டர் 9 இஸ் ஆஃப் விட்னஸஸ். அதுல வந்து ஃபர்ஸ்ட் செக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 118 who may testify அப்படின்றது தான் செக்ஷன் 118. ஸோ who may testify, இதே மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் ஆக்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா who are competent to contract அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 10ல இருக்கும். அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டிலையும் இந்த மாதிரி ஒரு ரெலவென்ட் ப்ரொவிஷன் இருக்கும். ஸோ அது ரெலவென்ட் ப்ரொவிஷனாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ வித் ரிகார்ட் டு எவிடன்ஸ் ஆக்ட் who may testify அப்படிங்கிற செக்ஷன் 118 பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் பர்சன்ஸ் ஷால் காம்பிடென்ட் டு டெஸ்டிஃபை, யார் வேணாலும் சாட்சியாக இருக்கலாம், ஆனால் அத்தகைய நபர்களுக்கு தே ஷுட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் கோயிங் ஆன் அப்படிங்கிறது இருக்கணும். அண்ட் தே ஷுட் பி ஏபிள் டு கிவ் ரேஷனல் ஆன்சர்ஸ், அந்த கேள்விக்கு தொடர்புடைய பதிலை சொல்லக்கூடிய தகுதி வாய்ந்தவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 118. அப்ப மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், ஒரு குழந்தை, ஒரு குடிகாரர்கள், ஒரு வெளியுலகம் தெரியாத பெண், இவர்கள் கூட சொல்லலாமா அப்படின்னா தாராளமாக they can also be a witness as per section 118. சரியா. section 118 who may testify, all persons shall be competent to testify unless the court considers that they are prevented from understanding the question put to them or from giving rational answers to those questions by tender years, extreme old age, disease, whether of body or mind, or any other cause of the same kind அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்போ கோர்ட் நினைத்தால் மட்டும்தான் ஒருத்தருடைய டெஸ்டிமோனியை ஏத்துக்க மாட்டேன், நான் அவருடைய சாட்சி வந்து தேவையில்லை அல்லது அனுமதிக்கப்படாதுன்னு சொல்லலாம். அதுவும் எந்த கிரவுண்ட்ஸ்ல சொல்லலாம், ஒரு 3 கிரவுண்ட்ஸ் தான் சொல்லப்பட்டிருக்கு. என்னது, பை டெண்டர் இயர்ஸ், ரொம்ப குறுகிய வயதா இருக்கு, ஒரு 3-4 வயசு தான் இருக்கு, அப்ப அத்தகைய குழந்தையோட கேள்வியை வந்து நம்ம கேட்டா அது ஏற்புடையதாக இருக்காது. ஆர் எக்ஸ்ட்ரீம் ஓல்டு ஏஜ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தள்ளாத வயதில், ஒரு நிலையற்ற மனதில் இருக்கும்போது அவங்க கிட்ட நம்ம கேள்வி கேட்டு வாங்கினா அது சரியான விஷயமாக இருக்காது. ஆர் டிசீஸ் ஆஃப் பாடி ஆர் மைண்ட் அப்படின்னு சொல்றாங்க. உடல்நல குளறுபாடு காரணமாகவோ அல்லது மனநல குளறுபாடு காரணமாக நோய் ஏற்பட்டு அந்த நோயின் தாக்கத்தின் காரணமாக அவர்களால் அந்த they cannot answer to the question in a rational way or they cannot understand the question put forth to them அப்படின்னா then the court may disregard those persons as to be a
competent witness. Otherwise, all witnesses are all persons are competent to testify as per section 118. சரியா? இதுக்கு ஒரு explanation கொடுக்குறாங்க, என்னன்னு பார்ப்போம். A lunatic is not incompetent to testify unless he is prevented by his lunacy from understanding the questions put to him and giving rational answers to them அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவருக்கு வந்து என்ன கிடையாது, அவருடைய சாட்சியத்தை ஏத்துக்கவே கூடாதுங்கிற அவசியம் கிடையாது, ஏத்துக்கலாம். unless and until he cannot understand the question and to give rational answer. அதுதான் section 118 who may testify. சரியா? then we'll move on to section 119. section 119 உடைய பழைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா dumb witness னு பேரு. இப்போ அதை வந்து மாத்திட்டாங்க. எப்படி வந்து physically challenged person differently abled person நம்ம மாத்தி இருக்கோம், அதே மாதிரி 119 வந்து dumb witness னு இருந்தத witness unable to communicate verbally அப்படின்னு மாத்திருக்காங்க. அப்ப அத்தகைய நபர்கள் சாட்சியம் கொடுக்குவதாக இருந்தால் அது ஏற்புடையதா, அப்படி இருந்தால் அதை எத்தகைய வகையில் அவர்களிடமிருந்து இந்த சாட்சியத்தை பெற வேண்டும் அப்படிங்கறத சொல்றதுதான் செக்ஷன் 119. witness unable to communicate verbally. A witness who is unable to speak, வாய் பேச முடியாத நபர், சரியா, may give his evidence in any other manner in which he can make it intelligible. அது ஏற்புடையதாக அறிவுபூர்வமானதாக இருக்கக்கூடிய வகையில் அவர் எந்த வழியிலும் அந்த சாட்சியத்தை அளிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. as அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியையும் சொல்றாங்க. how it would be considered to be intelligible அப்படின்னு, as by writing or by signs அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவர் வந்து சைகையின் மூலியமாகவோ அல்லது எழுத்து வடிவிலோ தனது சாட்சியத்தை அளிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பட் such writing must be written அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அப்போ அது எழுத்துப்பூர்வமானதை அவர் எழுதியதாக இருக்க வேண்டும். or by signs, but such writing must be in written and the sign made in open court அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சைகை மூலியமாக சாட்சியம் அளிப்பதாக இருந்தால் அது அந்த நீதிபதியின் முன்பு ஓபன் கோர்ட்ல கொடுக்கறதா இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. எவிடன்ஸ் so given shall be deemed to be oral evidence அப்படின்னு சொல்றாங்க. செக்ஷன் 59, 60 and 61 speaks about oral evidence. So oral evidence must be direct அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதான் hearsay evidence னு சொல்லி செக்ஷன் 60ல வரும் எவிடன்ஸ் ஆக்ட்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா வாய்மொழி சாட்சியங்கள் நேரடி சாட்சியமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஹவு ஒரு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸா இருந்தா அது உண்மையா இருக்கணும், அது ஒரிஜினலா இருக்கணும், அதோட ஜெராக்ஸ் வந்து ஏத்துக்கப்படாது அப்படிங்கிற மாதிரி சில கிரைட்டீரியா இருக்கு. பிரைமரி எவிடன்ஸ், செகண்டரி எவிடன்ஸ் வித் ரிகார்ட் டு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். அதே மாதிரி இப்போ ஒரு செக்ஷன் 119ல ஒரு பர்சன் ரிட்டன்லயோ இல்ல சைகை மூலியமாக சாட்சி சொல்கிறார் என்று சொன்னால் அது வந்து எப்படி இருக்கணும்ங்கிறத இவங்க சொல்றாங்க. அதுல வந்து என்ன சொல்றாங்க, it would be considered to be a oral evidence அப்படின்னு சொல்றாங்க. அப்ப oral evidence னு நாம சொல்லக்கூடிய அந்த 3 செக்ஷன்ல என்னென்ன கிரைட்டீரியாஸ் கொடுக்கப்பட்டிருக்கோ அது எல்லாமே என்ன பண்ணணும், ஃபுல்ஃபில் ஆகணும். அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த நபருடைய சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப இட் மஸ்ட் பி டைரக்ட் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இந்த நபர் சைகையில் காண்பிக்கக்கூடிய அந்த செயலை அவர் தன் கண்களால் பார்த்ததாக இருக்க வேண்டும். ஒரு கோர்ட்ல வந்து இப்படி சொல்றாரு, கையை இப்படி வைக்கிறாரு, அவர் தான் இப்படி பண்ணாரு, அவர் பார்த்ததும் பயப்படுறாரு, மிரள்றாரு அப்படின்னா அது வேறு ஒருவர் சொல்லி இவர் செய்து அதை செய்து காட்டுவதாக இருக்கக்கூடாது. அப்போ ஒரு ஓரல் எவிடன்ஸ் எப்படி இருக்கணுமோ அது எல்லா கேட்டகரி கண்டிஷன்ஸும் அதுக்கான கண்டிஷன்ஸ் இதுக்கும் ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 119. சரியா? ஸோ இப்போ ஓரல் எவிடன்ஸ் வந்து அப்ப விட்னஸ் பை பர்சன் ஹூ கேனாட் ஸ்பீக் எப்படி இருக்கலாம், இட் ஷுட் பி இன்டெலிஜிபிள் ஆஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையா இருக்கலாம். இட் மே பி பை ரிட்டன் ஆர் இட் மே பி சைன்ட். ரிட்டனா இருந்தா இட் மஸ்ட் பி பை ரைட்டிங் பை தட் பர்சன். சைனா இருந்தா it must be made in the open court and such evidence would be considered as a oral evidence அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. provided that அப்படின்னு சொல்றாங்க. provided that அப்படின்னு சொல்லிட்டு ஒரு proviso என்ன அப்படின்னு பார்ப்போம். if the witness is unable to communicate verbally, அதாவது மேல சொன்ன அந்த 2 விஷயங்களும் அவரால் செய்ய முடியல. என்ன செய்ய முடியல, எழுதியும் காட்ட முடியவில்லை, அவருக்கு எழுத படிக்க தெரியாது, அதே மாதிரி சைன் லாங்குவேஜும் அவரால் செஞ்சு காட்ட முடியல அப்படின்னு ஒரு விஷயம், ஒரு சூழ்நிலை வந்தால் அப்ப எப்படி பார்ப்போம். The court shall take the assistance of an interpreter or a special educator in recording the statement and such statement shall be videographed. பாருங்களேன், அப்ப ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. such statement அந்த நபரால நேரடியாக வழங்க முடியவில்லை என்றால் court can take the assistance of interpreter or a special educator. அப்ப அவர்களுடைய மொழி தெரிந்த ஒரு நபரை எடுத்து அதை வந்து என்ன பண்ணணும், வீடியோகிராஃப் பண்ணணும். அதே மாதிரி
educator in recording the statement and such statement shall be videographed. இதுதான் section 119. ஞாபகம் வச்சுக்கோங்க. It should be videographed and it should be recorded. ரெண்டு விஷயங்கள் இருக்கணும். Section 120. Parties to civil suit and their wives or husbands. Parties to civil suits and their wives or husbands. Husband or wife of a person under criminal trial. இப்ப இவங்களுடைய சாட்சிகள் ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஒரு வழக்கில ஒரு கணவன் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறார்னு வச்சுக்கோங்களேன். அந்த வழக்கில் மனைவி சாட்சி சொன்னால் எடுத்துக்கொள்ளப்படுமா? அது ஒரு கிரிமினல் ட்ரையல். அதே மாதிரி ஒரு சிவில் டிஸ்பியூட் நடக்குது. இன்னாருக்கு பணம் கொடுக்கவில்லை என்பது ஒரு வழக்காக இருக்கு. அப்ப அதுல அந்த இன்னாருடைய கணவனோ மனைவியோ வந்து சாட்சியம் சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 120. In all civil proceedings, the parties to the suit and the husband or wife of any party to the suit shall be competent witness அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சிவில் கேஸ்ல ஒரு பார்ட்டியுடைய கணவனோ மனைவியோ என்ன பண்றாங்க? காம்பிடென்ட் விட்னஸ் ஆக ஏற்றுக்கொள்ளப்படலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கண்டினியூஷன். இன் கிரிமினல் proceeding against any person, the husband or wife of such person respectively shall be a competent witness அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா, ஒரு கணவனுக்கோ அல்லது மனைவிக்கு எதிரான ஒரு வழக்கில் அந்த கணவனோ மனைவியோ என்னது? shall be a competent witness. அப்போ in both civil as well as in criminal case, they are considered to be a competent persons. The husband or wife of such person respectively shall be a competent witness அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்ன அர்த்தம்? ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னா, இந்த கணவனை பொறுத்தவரை அந்த மனைவியும், அந்த மனைவியை பொறுத்தவரை கணவனும் ஒரு கிரிமினல் ட்ரையல்ல கூட they are competent witness அர்த்தம். அது வந்து நம்ம கோர்ட்ல பிராக்டிகலா என்ன வார்த்தை சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா, இன்ட்ரஸ்டட் விட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா கணவன் மனைவின்னு மட்டுமே இல்ல, இந்த வழக்கில் ஒரு நபர் வெற்றி பெற்றால் அவருடைய அந்த வழக்கில் அவர்களுக்காக சாட்சி சொன்னவர்களுக்கும் இதுல ஏதோ ஒரு வகையில ஒரு இது இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள், இன் கேஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம், ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் ஏதோ ஒரு அலிகேஷன்ல மாட்டிருச்சு. அதுல ஒரு பார்ட்னர் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இன்னொரு பார்ட்னர் என்ன பண்றாரு? அது மாதிரி ஒரு குற்றச்சாட்டு தவறானது, பொய்யானதுன்னு ஒரு சாட்சியம் சொல்றாரு. இதனால என்ன பலன் கிடைக்கும்? அந்த பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் வந்து ஒரு கிளீன் சீட் அப்படியே கிடைக்கும். அது வந்து எந்த ஒரு தவறிலும் ஈடுபடவில்லை, அவர்கள் ஒரு சுத்தமான சரியான முறையில் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் வுட் ஹெல்ப் இன் இன் தேர் பிசினஸ். அப்போ ஏதோ ஒரு அவுட்கம் ஆஃப் தட் கோர்ட்ஸ் வெர்டிக்ட் is going to benefit by a particular party to the suit, then such person who is giving witness or who is standing as an evidence in that particular case would be called as an interesting witness அப்படின்னு சொல்றது. சரியா? interested witness அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த interested witness வந்து என்னது கிடையாது? It is not a incredible witness or it is not an unreliable witness as per section 120. ஞாபகம் வச்சுக்கோங்க. Interested witnesses or can also be reliable by which provision of law அப்படின்னு கேட்டா எந்த provision of law? As per section 120 of Evidence Act. அதுதான் விஷயம். சரியா? section 121. Judges and magistrates. Judges and magistrates. So இப்போ இவங்க வந்து சாட்சியம் சொல்லலாமா அப்படிங்கறத பார்க்க போறோம். section 121ல no judge or magistrate shall, except upon the special order of some court to which he is subordinate, be compelled to answer any question as to his own conduct in court as a judge or magistrate, or as to anything which came to his knowledge in court as a judge or magistrate, but he may be examined as to other matters which occurred in his presence while he was so acting அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒண்ணும் இல்ல, அவருடைய அலுவல் நிமித்தம் காரணமாக ஒரு விஷயம் அவருக்கு தெரிய வருவதாக இருந்தால், ஒரு ஜட்ஜுங்கிற அந்த பணியில் இருக்கும் காரணத்தினால், ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுங்கிற அந்த பொறுப்பில் இருக்கும் காரணத்தினால் அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருகிறது, அல்லது அந்த பதவியின் காரணமாக ஒரு விஷயம் அவர் முன் நடக்கிறது அப்படின்னு சொன்னால், அத்தகைய விஷயங்கள் சம்பந்தமாக சாட்சியம் சொல்வதற்கு அவர் தன்னுடைய சுப்பீரியர் பர்சன், சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேஜிஸ்ட்ரேட்டா இருந்தா ஒரு சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட பர்மிஷன் வாங்கணும். இல்ல சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டா இருந்தா அந்த செஷன்ஸ் டிவிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு செஷன் ஜட்ஜுடைய பர்மிஷனை வாங்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அத்தகைய செயல்கள் சம்பந்தமான சாட்சியத்தை அளிக்கலாம். அது ஒண்ணு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இட் இஸ் நாட் வித்தின் தேர் கெப்பாசிட்டி ஆஸ் ஜட்ஜ் ஆர் மேஜிஸ்ட்ரேட். அவர்களுக்கு சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்ன பண்றேன், நான் ஒரு ஜட்ஜ் நீங்க என்ன பிரசீவ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுகிட்டு இருக்கேன். அந்த பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுகிட்டு இருக்கும்போது ஒரு செயின் ஸ்நாச்சிங் நடக்குது. அப்போ போலீஸ் வந்து மகசர் ரிப்போர்ட் லிஸ்ட் ஆஃப் விட்னஸஸ் எடுக்கும் பொழுது என்னையும் ஒரு விட்னஸா சேர்த்திருக்காங்க. இப்போ நான் இது சம்பந்தமாக சாட்சியம் அளிப்பதற்கு நான் நீதிமன்றத்திற்கு செல்வதற்கு அனுமதி பெற வேண்டுமா? அப்படி என்றால் இல்லை. பிகாஸ் இட் இஸ் நாட் வித் ரிகார்ட் டு யுவர்
position as judge or magistrate. It is entirely separate or different. அப்போ அத்தகைய செயலுக்கு நீங்க என்ன பண்ண தேவையில்ல, உங்களுடைய அந்த superior பர்சன்ஸ் கிட்ட இருந்து முன் அனுமதி பெற வேண்டியது அல்ல. That is what section 121 says so. Then section 122, communications during marriage. Communications during marriage. Section 120யும் 122வும் என்னது, கொஞ்சம் இன்டர்ரிலேட்டட். 120 என்ன சொல்லுச்சு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இதை ஏத்துக்கலாமா ஏத்துக்கூடாதான்னு பார்த்தோம். சிவில் கேசஸ்ல எந்த பாருமே இல்லை. கிரிமினல் கேசஸ்ல இட் இஸ் அக்செப்டபிள் ஆஸ் அகேன்ஸ்ட் இன் ரெஸ்பெக்டிவ் கெப்பாசிட்டி அப்படிங்கிறத பார்த்தோம். கணவனுக்கு எதிராக மனைவியும், மனைவிக்கு எதிராக அல்லது மணவனுக்கு கணவன் மனைவி, மனைவி கணவன், அந்த ஆஸ்பெக்ட். 122 என்ன சொல்லுதுன்னா, கம்யூனிகேஷன்ஸ் டியூரிங் மேரேஜ். டியூரிங் மேரேஜ்னா என்ன அர்த்தம்னா, திருமணம் நடந்த நாளில் நடப்பதாக அர்த்தம் கிடையாது. when that marriage relationship is in existence, அதுதான் அதற்கான அர்த்தம். கம்யூனிகேஷன்ஸ் டியூரிங் மேரேஜ் அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு ஒரு நாள் திருமணம் நடக்கும், ஒரு குறிப்பிட்ட முகூர்த்த வேலையில நடக்கும். அந்த டைம்ல நடக்கக்கூடிய கம்யூனிகேஷன்ங்கிற அர்த்தம் கிடையாது. அது என்ன அர்த்தம், டியூரிங் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் மேரேஜ் அப்படின்னு அர்த்தம். சரியா? செக்ஷன் 122, கம்யூனிகேஷன்ஸ் டியூரிங் மேரேஜ். நோ பர்சன் who is or has been married, that is no person who is married or no person who has been married அப்படின்னு என்ன அர்த்தம், மேரேஜ் நடந்து அதுக்கப்புறம் டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிட்டா கூட அவர்களுக்கும் இது பொருந்தும்னு அர்த்தம். அதுதான் அந்த டென்ஸ். நோ பர்சன் who is married அப்படின்னா கரண்டா his marriage is in subsistence. நோ பர்சன் who has been married என்ன அர்த்தம், ஃபர்ஸ்ட் ஒரு மேரேஜ் ஆயிருந்திருக்கு, சப்சிஸ்டன்ஸா அது பிரேக் ஆயிருக்கு, அதான் அதுக்கான அர்த்தம். நோ பர்சன் who is or has been married shall be compelled to disclose any communication made to him during marriage by any person to whom he is or has been married, nor shall he be permitted to disclose any such communication அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்போ ஒரு நபரை என்ன பண்ண முடியாது, கம்பல் பண்ணவும் முடியாது, அவர்கள் சாட்சியம் சொல்வதை அனுமதிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்றாங்க. It shall not be permitted அப்படின்னு சொல்றாங்க. Unless the person who made it or is representative in interest concerns, except in suits between married or is married persons or proceedings in which one married person is prosecuted for any crime committed against the other அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நார்மலா ஒரு கம்யூனிகேஷன் டியூரிங் மேரேஜ், அப்போ அந்த உறவு பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக செக்ஷன் 122 வச்சுக்கிறாங்க. நார்மலா என்ன பண்ணக்கூடாது, அந்த திருமண உறவு நிலையில் இருக்கும்போது கணவன் மனைவியிடம் சொன்னதையோ, மனைவி கணவனிடம் சொன்ன ஒரு விஷயத்தையோ என்ன பண்ணது, சாட்சியங்களாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 விதிவிலக்கு சொல்றாங்க. ஒரு விதிவிலக்கு என்னன்னா, கணவன் மனைவிக்கு எதிராக அல்லது மனைவி கணவனுக்கு எதிராக cruelty by husband or the relative அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட்டை மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கொடுத்துட்டாரு. ஸோ அப்ப அந்த கேஸ் நடக்குது, அந்த கேஸோட முடிவுல தண்டனை வழங்க வேண்டும். அப்ப அத்தகைய வழக்குல சாட்சியம் சொல்லலாம். அதுதான் வந்து லாஸ்ட் பேரா. ஆர் ப்ரொசீடிங்ஸ் இன் விச் ஒன் மேரிட் பர்சன் இஸ் ப்ராசிக்யூட்டட் ஃபார் எனி கிரைம் கமிட்டட் அகேன்ஸ்ட் த அதர். அப்ப அந்த கேசஸ்ல எஸ் வெரி வெல் யூ கேன் கிவ் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா இன் அ சூட் பிட்வீன் மேரிட் பர்சன்ஸ் ஆர் இன் அ சூட் பிட்வீன் மேரிட் பர்சன்ஸ், அப்ப அந்த 2 நபர்களுக்கு எதிராக திருமண பந்தத்தை சார்ந்த ஒரு வழக்கு நடக்கிறது அல்லது குழந்தையுடைய கஸ்டடிஷிப் சம்பந்தப்பட்ட வழக்குகள் நடக்குது. அப்போ வேர் இட் இஸ் எ பார்ட் ஆஃப் தேர் மேரேஜ் லைஃப் அப்படிங்கிற அந்த ஒரு சூட்லயோ அல்லது என்னது ஒரு கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ்ல ஒரு நபர் இன்னொரு நபர் மீது வழக்கு தொடர்ந்திருந்தாலோ அத்தகைய சூழ்நிலைகளில் அப்போ அவங்களுடைய கன்சென்ட்டும் தேவையில்லை, they can proceed with giving evidence and it can be accepted. In all other cases it is not allowed or it is not permitted to give evidence by one person to the other person when such communication has been made during marriage. அதான் வந்து சாரகாம்சம். அப்போ திருமணத்தின் போது ஒரு வாக்குமூலம் கொடுக்கிறாரு, அந்த வாக்குமூலம் திருமணம் உறவு பிரேக் ஆயிடுச்சு, பழி வாங்குவதற்காக நான் அதை கொண்டு போய் நீதிமன்றத்தில் சாட்சியம் சொல்ல முடியுமா அப்படின்னா முடியாது. கணவன் சொல்றாரு, நான் இந்த மாதிரி ஒரு மேனேஜர் போஸ்ட்ல இருக்கும்போது சில நேரங்கள்ல நாங்க ஹையர் ஆபீசர்ஸ்க்கு எங்களோட டார்கெட் அச்சீவ் பண்றதுக்காக நான் வந்து ஒரு சேல்ஸ் ரெப் ஒரு பார்மசூட்டிக்கல் கம்பெனில, ஸோ நான் இந்த டார்கெட் மாத்திரையை சேல்ஸ் பண்ணணும்னா நான் டிவி கொடுக்கணும் அந்த டாக்டருக்கு, ஒரு கொடைக்கானல் ட்ரிப்புக்கு ஏற்பாடு பண்ணணும், இல்ல வேற ஏதோ ஒரு இல்லீகாலிட்டி பண்றதா அவர் வந்து சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பெண் திருமணம் ஆகி சென்றதற்கு பிறகு இத்தகைய செயல் சார்ந்து அந்த கணவன் மீது ஒரு வழக்கு தொடுக்க முடியுமா, அது சம்பந்தமான ஒரு வழக்கில் வந்து சாட்சியம் சொல்ல முடியுமா, அந்த கணவன் மீது ஒரு வழக்கு தொடரப்பட்டிருக்கு இந்த பெண் விவாகரத்து ஆனதுக்கு அப்புறமா. என்னன்னா, நீங்க இந்த மாதிரி ஒரு உயர் அதிகாரிக்கு லஞ்சம் கொடுத்திருக்கிறீர்களா உங்கள் டார்கெட்டை அச்சீவ் பண்றதுக்காக, இல்ல உங்க ப்ரொமோஷனை
கிடைக்கணுங்கிறதுக்காக. அப்ப இந்த பெண் வந்து நான் இந்த வழக்கில் சாட்சியம் சொல்கிறேன், எனக்கு இது சம்பந்தமான தகவல் தெரியும், எப்பொழுது நீங்க சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா அந்த பெண் சொல்றாங்க ஒரு குறிப்பிட்ட தேதியை சொல்லிட்டு, அப்போ நீங்க அவருடைய மனைவியாக இருந்தீர்களா அப்படிங்கிற கேள்வி கேட்கப்படுது. ஆமா அப்படின்னு சொன்னா செக்ஷன் 122 படி அந்த பெண்ணின் சாட்சியம் செல்லாது, ஏற்புடையது அல்ல. அதான் செக்ஷன் 122. தென் செக்ஷன் 123 எவிடன்ஸ் ஆஸ் டு அஃபேர்ஸ் ஆஃப் ஸ்டேட். எவிடன்ஸ் ஆஸ் டு அஃபேர்ஸ் ஆஃப் ஸ்டேட் இதோடைய டெஃபினிஷன் என்ன பார்ப்போம். நோ ஒன் ஷால் பி பர்மிட்டட் டு கிவ் எனி எவிடன்ஸ் derived from unpublished official record relating to any affairs of state except with the permission of the officer at the head of the department concerned, who shall give or withhold such permission as he thinks fit அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கம்யூனிகேஷன் அதை பத்தி தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். தட் இஸ் ஓரல் எவிடன்ஸ் வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கம்யூனிகேஷன் வித் ரிகார்ட் டு அஃபேர்ஸ் ஆஃப் அ ஸ்டேட், ஒரு டெண்டர் சம்பந்தமாக, அந்த டெண்டர் சம்பந்தமான ஒரு பப்ளிகேஷன் நடக்கல, ஒரு ப்ரொபோசல் மட்டும் தான் இருந்திருக்கு, அது வந்து கைவிடப்பட்டிருக்கு. இப்போ அது சம்பந்தமான ஒரு கம்யூனிகேஷனை டிஸ்க்ளோஸ் பண்ணலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நோ, இட் cannot be done so. அதுதான் இந்த செக்ஷன் சொல்றது. இஃப் இட் இஸ் டு பி டன் சோ, இட் should be done so with the permission of the officer at the head of the department and based on his nod. அவர் வந்து ஆமா நீ கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா you can give with regard to evidence with regard to such communication. No, you cannot அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா then you have no other option to remain silent. அதுதான் செக்ஷன் 123. எவிடன்ஸ் as to affairs of state which is derived from, no one shall be permitted to give any evidence derived from unpublished official records relating to any affairs of state. அதுதான் affairs of state. ஒரு அரசாங்கத்தின் அன்றாட செயல்கள் சார்ந்த ஒரு விஷயத்தை என்ன பண்ணக்கூடாது, எவிடன்ஸா கொடுப்பதை அலோவ் பண்ண முடியாது. தென் செக்ஷன் 124 official communication. Official communication. No public officer shall be compelled to disclose communications made to him in official confidence when he considers that the public interest would suffer by the disclosure. அப்போ official communication அப்படின்னு செக்ஷன் 124 பார்த்தா whether it applies to private person or public person or corporation or all the above அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க, it applies only to public officer அப்படிங்கறத சொல்லணும். ஏன்னா அந்த செக்ஷன் எப்படி ஆரம்பிக்குது, சில செக்ஷனா நம்ம பார்த்தோம் நோ பர்சன் ஆரம்பிச்சது, இந்த செக்ஷன் எப்படி ஆரம்பிச்சிருக்கு, நோ பப்ளிக் ஆஃபீஸர் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு. அப்ப இந்த செக்ஷன் 124 with regard to official communication is applies only to public officer and who shall not compelled to disclose communications made to him in official confidence. அப்ப அந்த பப்ளிக் போஸ்ட் அவர் ஹோல்டு பண்றதுனால அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அத்தகைய அந்த கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷனை அவர் லீக் பண்ணாருன்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் வுட் சஃபர், பொது நலன் பாதிக்கப்படும் அப்படின்னு இருந்தால் அத்தகைய விஷயங்களை அவர் டிஸ்க்ளோஸ் பண்ண சொல்லி கம்பல் பண்ணுவதை ஏற்றுக்கொள்ளப்படாது. அதான் செக்ஷன் 124 அஃபிஷியல் கம்யூனிகேஷன்ஸ். செக்ஷன் 125 இன்ஃபர்மேஷன் ஆஸ் டு கமிஷன் ஆஃப் அஃபென்சஸ். இன்ஃபர்மேஷன் ஆஸ் டு கமிஷன் ஆஃப் அஃபென்சஸ். No magistrate or police officer shall be compelled to say when he got any information as to the commission of any offence, and no revenue officer shall be compelled to say when he got any information as to the commission of any offence against the public revenue. Explanation: revenue officer in this section means an officer employed in or about the business of any branch of the public revenue. அப்போ செக்ஷன் 125 பார்த்த வரைக்கும் உங்களுக்கு என்ன விஷயம்னா 3 பேர்களுக்கு மட்டும் தான் அந்த விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. யாருக்கெல்லாம், மேஜிஸ்ட்ரேட், போலீஸ் ஆஃபீஸர் ஆர் ரெவன்யூ அஃபிஷியல். அப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஸ்பெஷல் கிரிமினல் லால ட்ரையல் என்னைக்காவது பார்த்துருந்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு NDPS ஆக்ட்னு வச்சுக்கோங்களேன், நார்கோட்டிக்ஸ் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட். அதுல அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் இஸ் நாட் அ போலீஸ் அப்படின்னு நான் ஏற்கனவே ஒரு கிளாஸ்ல சொல்லியிருப்பேன், நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் யாரு போலீஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன டெஃபினிஷன் கொடுக்கப்பட்டிருக்குன்னா பை வேரியஸ் சுப்ரீம் கோர்ட் ரூலிங்ஸ், ஒன் ஹூ இஸ் ஃபைலிங் த ஃபைனல் ரிப்போர்ட். யார் ஒருவர் ஒரு வழக்கை விசாரித்து அந்த நீதிமன்றத்தில் ட்ரையலை மோஷன்ல செட் பண்றாரோ, இறுதி அறிக்கை தாக்கல் செய்து ஒரு லிஸ்ட் ஆஃப் விட்னஸஸ் மகசர் ப்ரிப்பேர் பண்ணி இவர் மீது இந்த குற்றச்சாட்டு பதிவதற்கு முகாந்தாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எவர் ஒரு 173 கிளாஸ் 2 அந்த ஃபைனல் ரிப்போர்ட்டை தாக்கல் பண்றாரோ அவரை தான் போலீஸ்னு சொல்றாங்க. அப்போ
ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அண்டர் அ ஸ்பெஷல் கிரிமினல் லா ஆர் அ பர்சன் ஹூ இஸ் நாட் ஃபைலிங் அ ஃபைனல் ரிப்போர்ட் பட் இஸ் மியர் கம்ப்ளைனன்ட், அவர் ஒரு கம்ப்ளைனன்ட் தான் அந்த வழக்குல. அப்போ அத்தகைய நபர் கிட்ட இந்த கேள்வியை கேட்கலாமா அப்படின்னு சொன்னா தாராளமா கேட்கலாம். இப்போ ஒருத்தவங்க கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு நைட்டு 11 மணிக்கு ஒரு தகவல் வந்துச்சு, இந்த மாதிரி ஏர்போர்ட்ல கருப்பு சட்டை அணிந்த நபர் இந்த பொருளோடு இருப்பார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் என்ன வாக்குமூலம் பெறப்பட்டது அப்படிங்கறத நம்ம கேள்வியா கேட்டு டிஸ்க்ளோஸ் பண்ணிக்கிட்டு மகசர் ரிப்போர்ட்ல இவருடைய பொருட்கள் உடைமைகள்ல நீங்க சொல்லக்கூடிய அந்த டிஸ்கிரிப்ஷன் இல்ல, அப்ப நீங்க வேண்டுமென்றே இவரை ஜோடிச்சு இந்த வழக்குல சேர்த்திருக்கீங்க அப்படிங்கிற ஒரு அனுமானம் வரலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்க நிலைநாட்டலாம். சரியா? தட் இஸ் வாட் செக்ஷன் 125. தென் செக்ஷன் 126 ப்ரொஃபஷனல் கம்யூனிகேஷன்ஸ். ப்ரொஃபஷனல் கம்யூனிகேஷன்ஸ் இதுதான் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பர்டிகுலர் ப்ரொஃபஷனுக்கான ஒரு பர்டிகுலர் செக்ஷன். இதுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் கம்யூனிகேஷன்ல 2 விஷயங்கள் என்ன அப்படின்னா, இஃப் ஆஃப்டர் மை என்னுடைய கிளைண்டா ஒருத்தர் வந்து வந்ததுக்கு அப்புறமா அவர் என்கிட்ட டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு இந்த ப்ரிவிலேஜ் பொருந்தும். ஆனால் அவர் என்கிட்ட வந்ததுக்கு அப்புறமா ஒரு குற்றத்தை செய்துவிட்டு என்கிட்ட வந்து என்னை காப்பாத்துங்கன்னு சொல்றாருன்னா அத்தகைய செயலை நான் டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. தட் இஸ் பிரிவிலேஜ் கம்யூனிகேஷன் ஆஸ் பர் செக்ஷன் 126. ஆனால் என்னிடம் வந்ததற்கு பிறகு நான் இத்தகைய குற்றத்தை செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னாருன்னா அது பிரிவிலேஜ் கம்யூனிகேஷன்ல வராது. சரியா? செக்ஷன் 126 என்னன்னு பார்ப்போம். No barrister, attorney, pleader or vakil shall at any time be permitted unless with his client's express consent to disclose any communication made to him in the course and for the purpose of his employment as such barrister, pleader, attorney or vakil by or on behalf of his client or to state the contents or condition of any document with which he has become acquainted in the course and for the purpose of his professional employment. So அது ஓரல் எவிடன்ஸுக்கும் பொருந்தும், டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸுக்கும் பொருந்தும். ஏதோ ஒரு டாக்குமெண்ட் என் கிளைண்ட் என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றாரு ஆஃப்டர் எங்கேஜிங் மீ ஆஸ் மை கவுன்சில் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டுடைய கண்டென்ட்டும் நான் என்ன பண்ணக்கூடாது, டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது. சரியா? இந்த கோர்ஸ் அண்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஹிஸ் ப்ரொஃபஷனல் எம்ப்ளாய்மெண்ட் ஆர் டு டிஸ்க்ளோஸ் எனி அட்வைஸ் கிவன் பை ஹிம் டு ஹிஸ் கிளைண்ட் இன் த கோர்ஸ் அண்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் சச் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ தேர்ட் இது என்னது, ஃபர்ஸ்ட் அந்த ஓரல் கம்யூனிகேஷனும் ப்ரிவிலேஜ் கம்யூனிகேஷன் தான். டாக்குமெண்ட்டுக்கும் ப்ரொடெக்ஷன் உண்டு. அதே மாதிரி மியர் லீகல் அட்வைஸ் அதற்கும் ப்ரொடெக்ஷன் உண்டு. சரியா? ப்ரொவைடட் தட் நத்திங் இன் தி செக்ஷன் ஷால் ப்ரொடெக்ட் ஃப்ரம் டிஸ்க்ளோஷர் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் 1 கிளாஸ் 2 சொல்றது. அந்த கிளாஸ் 1 தான் வந்து பாத்தீங்கன்னா எனி சச் கம்யூனிகேஷன் மேட் இன் ஃபர்தரன்ஸ் ஆஃப் எனி இல்லீகல் பர்பஸ். அவன் சொல்றான் நாளைக்கு அவன் கையை நான் எடுக்க போறேன், நாளை மறுநாள் நீங்க ஜாமீன் அப்ளை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்க ப்ரிவிலேஜ் கம்யூனிகேஷன் கீழே ப்ரொடெக்ஷன் ஆகாது. பிகாஸ் the such communication is made in furtherance of any illegal purpose. சரியா? as per class 1 of proviso to section 126. அடுத்து class 2 பாருங்க. any fact observed by any barrister, pleader, attorney or vakil in the course of his employment as such showing that any crime or fraud has been committed since the commencement of his employment, it is immaterial whether the attention of such barrister or was directed to such fact by or on behalf of his client. நேரடியாக அத்தகைய செயலை அந்த விஷயத்தை அந்த கிளைண்ட் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அது ஒரு சில ஆவணங்களை பார்க்கும் பொழுது எனக்கு புரிந்து விட்டது அப்படின்னு சொன்னாலும் கூட அதையும் நான் டிஸ்க்ளோஸ் பண்றத ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? எக்ஸ்பிளனேஷன். The obligation stated in this section continues after the employment has ceased. சோ நான் சேஞ்ச் ஆஃப் வக்காலத்து போட்டு கொடுத்துறேன். இந்த கேஸ்ல இருந்து நான் வக்கீல் இல்லைன்னு சொல்லிட்டு அதற்கு பிறகும் இது பொருந்தும். as similar to நம்ம என்ன பார்த்தோம் செக்ஷன் 122ல கம்யூனிகேஷன் டியூரிங் மேரேஜ்ல என்ன வார்த்தை பார்த்தோம், one who is married or who has been married ன்னு பார்த்தோம். அதே மாதிரி தான் இந்த 126ல even after termination of my engagement as a counsel then also this privilege continues. அதான் செக்ஷன் 126. செக்ஷன் 127 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் 126ல சொல்லக்கூடிய அந்த ப்ரொஃபஷனல் கம்யூனிகேஷன் இட் ஆல்சோ அப்ளைஸ் டு இன்டர்பிரட்டர்ஸ், கிளர்க்ஸ் ஆர் சர்வன்ட்ஸ் ஆஃப் சச் பேரிஸ்டர், அட்டார்னி, வக்கீல் ஆர் அட்வொகேட். அப்போ அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அவர்களுடைய ஏஜென்ட் அல்லது அவருடைய சர்வெண்ட்னு சொல்லக்கூடிய நபர்கள் யாரெல்லாம், இன்டர்பிரட்டர்ஸ், கிளர்க்ஸ் ஆர் சர்வன்ட்ஸ். இன்டர்பிரட்டர்ஸ் தான் அந்த ஷார்ட் ஹேண்ட் ரைட்டர்ஸ் வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கும் இது பொருந்தும். இதுதான் செக்ஷன் 127. ஸோ லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் இப்போ இதுல ஏதாவது பார்க்க முடியாதுன்னு பார்ப்போம். சரி, ஓகே, இன்னைக்கு வந்து இது வரைக்கும் நம்ம பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் பேஷன்ஸ்.